அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, பரிகாரங்களை பற்றி நான் அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஷார்ட்ஸ் வீடியோவை ஒரு 12 ராசி லக்னங்களுக்கு மிக முக்கியமான போக வேண்டிய கோள்கள் ஏன்னா எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ ஒரு காமனாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நான் வீடியோ அப்லோடு பண்ணிட்டேன். நிறைய பேர் ஷார்ட்ஸ் வீடியோ லைனில் பார்த்தா தான் வரும். அது தனியாக நோட்டிஃபிகேஷனே வராது. ஷார்ட்ஸ் வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. அதனால் என்னுடைய கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலில் கடந்த ஒரு மாதமாக ஒரு 1.5 மாதமாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஒவ்வொரு ராசி லக்னம் மேச ராசி மேச லக்னத்தினர் தன் வாழ்நாளில் பார்க்க வேண்டிய காண வேண்டிய 3 மிக முக்கியமான கோவில்கள் அப்படின்னு போட்டிருப்பேன். மேச ராசி அல்லது மேச லக்னக்காரங்க, ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்க அப்படின்னா அப்போ ஒருத்தர் மேச ராசியில் இருக்காரு, ஒருத்தர் மகர லக்னத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ மேச ராசியில் இருக்கக்கூடிய 3 கோயில்களையும் அவர் எடுத்துக்கணும், மகர லக்னத்தில் இருக்கக்கூடிய 3 கோயில்களும் எடுத்துக்கணும். ராசி லக்னம் ஒன்னா இருக்கிறவங்க அந்த 3 கோயில்களை மறக்காம எடுத்துக்கங்க. ராசி லக்னம் மாறி மாறி இருக்கிறவங்க அந்த ராசிகளுக்கு சொன்ன 3ஐயும் எடுத்துக்கணும், உங்களுடைய லக்னத்துக்கு 3ஐயும் எடுத்துக்கணும். இதை ஒரு பிளேலிஸ்டா, அதாவது 12 ராசிகளையும் 12 லக்னங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்டா ஒரு ஷார்ட்டா ஒரு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் நான் இப்போ வீடியோ பேசுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும். 12 ராசி லக்னத்தினர் தன் வாழ்நாளில் காண வேண்டிய மிக முக்கியமான 3 கோவில்கள் அப்படின்னு இருக்கும். அதை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா 12 ராசி 12 லக்னங்களுக்கு வரும். மேசராசி மேச லக்னம், ரிஷபராசி ரிஷப லக்னம்னு வரும். அதை உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்துக்குங்க. இதை நீங்க புரிஞ்சுக்குங்க. இதை பார்த்துட்டு நீங்க ஒவ்வொரு கோயில்களுக்கு போயிட்டு நிறைய பேர் அதை அந்த வீடியோவிலேயே இப்போ இது வரைக்கும் நான் போட்ட இந்த ஒரு 12 வீடியோவை ஒரு 50,000 பேர் பார்த்துட்டாங்க. ஆவரேஜா நான் பார்த்த வரைக்கும். அதை ஷார்ட்ஸ் வீடியோங்கிறதுனால மெதுவாக தான் போகும். ஆனால் ஒரு நோட்டிஃபிகேஷனாக இதை கொடுக்கறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இன்பாக்ஸில் சார் மேச ராசிக்கு எந்த சார் கோயிலுக்கு போகலாம், மகர ராசிக்கு எது சார் போகலாம், அதாவது என்னோட கன்னியா லக்னத்துக்கு எந்த கோயில் போகலாம், பொதுவாக கேட்குறவங்களுக்காகவே இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? அப்போ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, அதே மாதிரி என் ஸ்கிரீன்லயும் இருக்கு. பார்த்துட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கோயில்கள் எதுவோ பாருங்க. அங்க போயிட்டு உன அனுபவங்களை அந்தந்த வீடியோக்கு கீழே எழுதுங்க. அப்போ இதுக்காக இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. ஏற்கனவே போட்ட வீடியோவை நீங்க பார்த்துக்குங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அந்தந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காம போய் பாருங்க. லிங்க் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கோயில்களை தரிசனம் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி. நமசிவாயம்.